மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த மார்ச் 2024 உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீட்டிலே இருக்கார். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். எது எப்படி இருந்தாலும் குருனுடைய அருள் இருக்கும்போது பெருசாக பயப்பட வேண்டாம். ராகு கேது அங்கே தான் இருக்குது, 1-7. சூரியன் சனி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்குது. பங்குனி மாதம் சூரியன் உங்களுடைய ஜாயின் ஆகிடுறார். 7.5 சனி தான் நடந்துட்டுருக்கு. அது நடந்துகிட்டே தான் இருக்க போகுது உங்களுக்கு 7.5 வருஷத்துக்கு. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்போது, லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் அப்படின்றது பெரும் 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 வெற்றி. போராட்டத்துக்கெல்லாம் ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். செவ்வாய் உங்களுடைய 2ஆம் அதிபதி, அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் அதிபதியும் செவ்வாயே. ஸோ அந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது பல விஷயத்துலேயும் பல 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 பிரச்சனைகளை உங்களால் தீர்த்து வைக்க முடியும். அனைத்து விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டார்னா போராட்டம், வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். அப்படிப்பட்ட போராட்டம், உங்களுடைய போர் அப்படின்றது வெற்றி நிச்சயம். தளபதி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அப்படின்றதெல்லாம் இந்த மார்ச் மாதம் சூப்பராக இருக்கும். ஸோ யாரெல்லாம் நிறைய பிரச்சனையோடு இருக்கீங்களோ, அந்த பிரச்சனையை இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் அத்தனையும் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாயிண்டில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும்போது உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பம், பேரு, புகழ், மரியாதை, இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பெருசாக பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் வீட்டினுடைய அதிபதி செவ்வாய். ஸோ உங்களுடைய 9ஆம் வீடுன்றது தந்தையை குறிக்கக்கூடியது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஸோ தொடர் பிரச்சனையாக இருந்தவங்க கூட இப்போ நீங்கள் போய் அப்பானுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ஸ்மூத்தாக நீங்கள் போகலாம். ஆனால் என்னென்னா, எது எடுத்தாலுமே கொஞ்சம் விரயமாகும். அந்த விரயம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணத்தான் வேணும். அது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 கிலோமீட்டரில் போக வேண்டியது போய் அவங்களோட பேசி ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படின்னா அவங்க அப்போ தான் வந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேலையும் ஆகணும். அப்போ இன்னொரு 3 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் செலவு பண்ணிவிட்டு போய் அவங்களோட பேசிட்டு வர மாதிரி இருக்கும். பட் அது வந்து திருப்தியை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பேசி முடிச்சிங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவி இடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதாவது ஸ்ட்ரெயின், நீங்கள் வந்து மீனராசியாக இருந்து நீங்கள் வந்து ஒரு ஆண்மகனாக இருந்தால் உங்களை திருமணம் பண்ண பெண்மகளுக்கு ரொம்ப டைட் ஷெட்யூல் இருக்கும். சேம் வைசி வர்சான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஆர்கனைசிங் எலிமெண்ட்டுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின், புது முயற்சி, புது டெக்னிக்கு, ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு துடிப்போடு செயல்படும். அதே மாதிரி அந்த துடிப்பு செயல்படும் போது உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் உங்களுடைய 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டுருக்கார். ஸோ சனி சுக்கிரன் வந்து ஃப்ரெண்ட்ஸு, சூரியன் சுக்கிரன் வந்து அவ்வளவா சரியில்லை. அப்போ இது எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரெயினும் இருக்கும், அது ஜாலியாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, விரயத்தினால் அனுகூலம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். பட் அனுகூலம்னு வந்துருச்சு இல்லையா, அப்போ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் உஷ்ண கோளாறு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாடி ஹீட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இளநீ குடிங்க, சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க, நீங்கள் வந்து பாதாம் பிசின் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எதெல்லாம் உங்கள் பாடிக்கு கூல் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆன்டி அலர்ஜி ஃபுட்ஸ், அலர்ஜி மட்டும் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. வந்தால் சீக்கிரத்தில் விடவே விடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நேற்று சமைச்ச உணவு அப்படின்றது வேண்டவே வேண்டாம். உங்களுடைய பாடியை டாக்ஸின்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் கால்கள், பாதங்கள், நரம்பு, எலும்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இன்னும் சொல்லணுன்னா, நீங்கள் நைட் ரிலாக்ஸ்டாக படுக்கிறதுக்காக ஒரு பக்கெட் சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் ஒரு எலுமிச்சப்பழம் பிட்டும் போட்டு உங்கள் காலை உள்ளே விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக அந்த தண்ணியை ஆறுற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் போய் படுங்க. அண்ட்
நல்லெண்ணெய் குளியல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்கள் விரயம்ன்றது இருக்குது, அதுக்கு எனர்ஜி வர்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா திங்ஸ் வில் பி ரியலி ரியலி நைஸ். அதே மாதிரி இப்போ வந்து 7ஆம் வீட்டில் கேது புதனோட வீட்டில். ஸோ யாரையுமே முழுசாக நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்காதீங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு உங்களுடைய மேனேஜர் வந்த உடனே இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அப்போ தான் அவர் டயர் பஞ்சர் சார், 2 hours லேட்டாக வருவேன் சார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எது எடுத்தாலும் இவங்க இல்லாட்டி யாரை வச்சு பண்ணுறது, அப்படி இல்லாட்டி நீங்களே போய் பண்ணுறதா அப்படின்னு பல விஷயங்கள். ஆனால் ஃபைனலி இட் வில் கோ இன் அ வெரி குட் பாயிண்ட். ஸோ நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். உங்கள் சுயஜாதகத்தோடையும் ஒப்பிட்டு இது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பட் எல்லா பாயிண்ட்லேயுமே செவ்வாய் வந்து அவ்வளோ சூப்பராக லாபஸ்தானத்தில் கொடுத்து வச்ச வரம். அந்த செவ்வாய் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் போய் உட்கார்ந்துருக்கிறது அதை விட கொடுத்து வச்ச வரம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் மேலும் நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாமே குரு தன் பார்வையை பார்க்குறாரு. உங்கள் 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, உங்களுடைய 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, அடேங்கப்பா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஸோ சுற்றி முற்றி எதை பார்த்தாலும் ஃபைனலி ஃபினான்ஷியலி பெனிஃபிட்டட், ஹெல்த் பெனிஃபிட்டட், எல்லா விஷயங்களுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த விரயம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். அதே மாதிரி இந்த மாதம் 2 விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் அப்படின்றது, ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் உடைய க்ளோசிங் மந்த்து. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். குருவருள் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். எஜுகேஷன் வரும்போது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். இப்போ வந்து உங்களுடைய மற்ற விஷயத்தில் விரயம் அப்படின்னா பணம், நேரம் இதெல்லாம் தான். ஆனால் நீங்கள் வந்து இவங்க குழந்தைங்க எக்ஸாம் எழுதும்போது எப்படி விரயமாகும் அப்படின்னா அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுவாங்க. நான் இந்தந்த கொஷின் எழுதுகிறேன், இது எனக்கு சூப்பராக தெரியும்னா, ஆனால் எழுதும்போது பார்த்தா பாதிக்கு மேலே ஸ்டக் ஆகிடும். அல்லது இந்த லேட்னால லாஸ்ட்டாக ஒரு 20 மார்க் கொஷின் எழுத முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கொஷினுக்கு இதுதான் சப் ஹெட்டிங் இருக்கும்ல, டக்குன்னு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னா ஹெல்த் அப்படின்னா ஹெச்இ அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கோ அது அந்த மாதிரி டக்குன்னு கொஷின் பேப்பரில் அந்த சப்டிவிஷன்ஸுடைய ஹெட்டிங் மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக வரும். இதுதான் இங்கே விரயமாகும். அப்போ நீங்கள் ஃபுல்லாக எழுத முடியல அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடுவீங்க. தெரிஞ்சும் எழுதலைன்னா அது வந்து டஃப் ஆகிடும். ஸோ இப்படித்தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை விட்டுறாதீங்க. ராகு கேது அப்படின்றது லக்ஷ்மி நரசிம்மரனுடைய வழிபாடு நிறையவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். துர்கையம்மனுடைய வழிபாடு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எக்ஸாம் பேக்கில் ஒரு எலுமிச்சப்பழம் போட்டுட்டு போங்க. அருகம்புல் உங்கள் எக்ஸாம் எழுதுகிற பாக்ஸில் வச்சுட்டு போங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப கேர் எடுங்க. மைண்டு டென்ஷனாகவே வச்சுக்காதீங்க. நல்லா கொஷின் பேப்பர் படித்து எதை எழுத போகிறோம், ஷார்ட்டாக டக்குன்னு மார்க் வர்றது எதுவோ அதை எப்படி எழுத போகிறோன்னு பார்க்கணும். அதே மாதிரி விரயம் அப்படின்னு ஆகும்போது நீங்கள் இப்போது 2 பென்சிலுக்கு 3 பென்சில் எடுத்துகிட்டு போகணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஹால் டிக்கெட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்களான்றது க்ராஸ் செக் பண்ணிக்கணும். இன்னும் நான் சொல்லணும்னா மீன ராசியில் இருந்து இப்போ உங்களுடைய சந்திராஷ்டமம் துலா ராசியில் ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்ததுன்னா ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு போகலாமே பேரண்ட்ஸ் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பேக் எடுத்து கரெக்டாக எல்லாமே எடுத்துகிட்டு போகிறானா அப்படின்றத பார்த்துட்டு அவன் தலைமையில் கையை வச்சு நல்லா அவங்கள ப்ளெஸ் பண்ணி ஃபுல் எனர்ஜி கொடுத்து அனுப்புங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிளியராக இப்போ எக்ஸாம் எழுதிட்டு கிளியராக வருவாங்க. ஹயக்ரீவரை விட்டுறாதீங்க. ஹயக்ரீவர் ஸ்லோகம் நல்லா சொல்லுங்க, இல்லை கேளுங்க. ஒரு விளக்கேற்றி அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நல்லா கும்பிட்டுட்டு தென் எக்ஸாமுக்கு போங்க. சூப்பராக பண்ணுவீங்க. மார்ச் 2024 விசேஷ நாட்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17ஆம் தேதி, நவமி 4ஆம் தேதி 18ஆம் தேதி, 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள் செவ்வாய்க்கிழமை.
வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் வந்து 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா, அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையார் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு, 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குனி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் என்னென்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ் நம்பர் 33 7th ஸ்ட்ரீட், டாடா பாத், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9842266555.